செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் மற்றும் ஆம் ஆத்மி நிர்வாகிகளுக்கு சொந்தமான 12 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 370 இடங்களிலும் கூட்டணியாக 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் என்ற பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமரின் இந்த பேச்சு ஆணவ மிகுந்தது என்று ஸ்பெயின் நாட்டு பயணம் பயனுள்ள வகையில் இருந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு முறை பயணமாக கடந்த மரக்காணத்தில் பருவம் தவறி கடந்த மாதம் கொட்டிய மழையால் பாதிக்கப்பட்ட உப்பு உற்பத்தி தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் ஏறிய ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் அதிகாரியின் செல்போன் திருநெல்வேலி அருகே திருடப்பட்ட நிலையில் கூகுள் மேப் லொகேஷன் ஷேரிங் ஆப்ஷன் மூலமாக மீட்கப்பட்டுள்ளது. போனை திருடிக் கொண்டு நாகர்கோயில் திரும்பிய திருடனை ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் அதிகாரியின் மகன் பிடித்து போனை மீட்டது எப்படி என்பது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.